கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2024 அக்டோபர் மாத வாக்குத்தத்தம். யோவான் 14 அதிகாரம் 26 வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். The word for October 2024 is found in John chapter 14 verse 26. Reading, the Holy Spirit will teach you everything. இந்த வசனத்தினுடைய மைய பகுதி தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வெளிச்சம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. இப்போ ஒருவர் கேள்வி கேட்டார், இப்போ எல்லாவற்றையும் ஆவியானவரே போதிப்பார்னா பிரசங்கியார் எதுக்கு, ஊழியக்காரர் எதுக்கு? இப்போ நான் ஒரு பதில் சொன்னேன். எந்த பிரசங்கியார்கிட்ட போகணும், எந்த ஊழியக்கார் பிரசங்கம் பண்றதை கேட்கணும், அது ஆவியானவர் போதிக்கிறார் என்று சொன்னேன். இந்த அதிகாரத்தில், யோவான் 14 அதிகாரத்தில் குறைந்தபட்சம் 3 விஷயங்களை ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனம் யோவான் 14, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். இது the spiritual destination and the spiritual way. நம்முடைய ஆவிக்குரிய நாம் போய் சேர வேண்டிய இடம் என்ன, ஆவிக்குரிய ரீதியாக நாம் போய் சேர வேண்டிய இடம் எது, நாம் போக வேண்டிய வழி எது? இப்ப இந்த சூழ்நிலையில தான் இயேசு சொல்றாரு, நானே வழி, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆவிக்குரிய நாம் சேர வேண்டிய இடம், ஆவிக்குரிய ரீதியாக பிதாவினிடத்தில் போய் சேர வேண்டும். அதற்கு வழி இயேசு கிறிஸ்து. இது ஆவிக்குரிய நிலைமையில. நம்முடைய வாழ்விலும் நாம் போய் சேர வேண்டிய ஒரு டெஸ்டினேஷன், ஒரு இலக்கு உண்டு. பவுல் சொல்றது போல பிலிப்பியர்ல, நான் லக்கை நோக்கி தொடருகிறேன், பந்தய பொருளுக்காய், அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் தொடர்கிறேன் என்று பிலிப்பியர்ல பவுல் சொல்கிறார். ஆவியானவர் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்கே போய் சேர வேண்டும், பிதாவினுடைய வீட்டுக்கு போய் சேர வேண்டும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இயேசு கிறிஸ்து தான் வழி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த உலக வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இலக்கு எது, நாம் எதை நோக்கி போக வேண்டும், எதை போய் தொட வேண்டிய இலக்கு எது, நாம் போய் சேர வேண்டிய இடம் எது என்று ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். அதற்கான வழியையும் அவர் நமக்கு எப்படி போக வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். பல வழிகள் உண்டு இந்த உலகத்துல. பிதாவினிடத்துல போறதுக்கு தான் ஒரே வழி இயேசு. ஆனால் மற்ற விஷயங்களை அடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது. எந்த வழியில போக வேண்டும் என்று ஆவியானவர் போதிக்கிறார். எது நம்முடைய இலக்கு என்று அவர் போதிக்கிறார். கல்யாணம் பண்ணுவது நம்முடைய இலக்கா? கல்யாணம் பண்ணது பிறகு நல்ல ஒரு வேலை கிடைப்பது நம்முடைய இலக்கா? வேலை கிடைச்ச பிறகு நல்லபடியா ஓய்வு பெறுவது நம்முடைய இலக்கா? ஓய்வு பெற்ற பிறகு? அது நீண்டு கொண்டே போகிறது. அப்ப நம்முடைய இலக்கு எது என்று ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். இரண்டாவதா, அந்த அதிகாரத்தினுடைய 13, 14 வசனங்கள் நமக்கு மனப்பாடமா தெரிஞ்ச வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஜெபிப்பதற்கு அவர் நமக்கு போதிக்கிறார். நாம்
ஒரே மாதிரி ஜெபம் பண்றது இல்லை. அப்படி நம்முடைய ஜெபம் முன்னேறவில்லை, நம்முடைய ஜெபம் மேம்பாடு அடையவில்லை என்றால் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். 10 வருஷத்துக்கு முன்னால ஜெபம் பண்ண மாதிரி தான் இப்போவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஜெபத்தினுடைய ஸ்டாண்டர்ட் அப்படிதான் இருக்கு. நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு உபவாசிக்கிறோன்றதை பத்தி நான் இங்க சொல்லல. நம்முடைய ஜெபத்தினுடைய தரம், நம்முடைய ஜெபத்தினுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கிறது? நான் ஒரு ஜெட்டு வாங்கி என் வீட்டில் நிறுத்துவேன், அது எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றேன்னு வைங்க, அந்த தரம் எளிதில் விளங்கிவிடும். நான் பெரிய பங்களா வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், நான் கழுத்துல பட்டையா நகை போடுவேன், இதுதான் என்னுடைய ஜெபம் ஆண்டவரே என்று சொன்னால் அது அதனுடைய தரம் அதிலே தெரிஞ்சிடும். ஆரம்பம் அப்படிதான் ஆரம்பிக்கலாம், ஆரம்பம் அப்படி இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, ஆண்டவருடைய பேரை சொல்லி கேட்கும்போது, ஒருத்தர் பேரை சொல்லி கேட்கும்போது என்ன கேட்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒருத்தர் பேரை சொல்லிட்டாலே அதுக்கேற்ற மாதிரி தான் கேட்கணும். பேரை சொல்லிட்டு, ஒரு பெரிய கோடீஸ்வரன் பேரை சொல்லிட்டு அவர் என்ன அனுப்புனாரு, ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டா அந்த கோடீஸ்வரன் பேருக்கே அசிங்கம் இல்லையா? ஒருவரை போக்குவரத்து போலீஸ் போக்குவரத்து விதியை மீறியதாக பிடித்து விட்டார்கள். ஐஜி, அப்பா ஒரு ஐஜியா இருந்தார். ஐஜி இவருக்கு வகுப்பு தோழன். உடனே ஐஜிக்கு ஃபோன் போட்டார். ஃபோன் போட்டு இந்த மாதிரி என்ன ஹெல்மெட் இல்லாமல் பிடிச்சிட்டாங்க, ஃபோனை கொடு போலீஸ்காரன்ட்டன்னு வகுப்பு தோழன் ஐஜி சொன்னார். என்னுடைய கூட படித்தவர் அப்படின்னு ஐஜி சொன்னார். சரி சார் விட்டுறேன்னு சொல்லி, போப்பா போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சார் இதுக்கு போய் ஐஜிக்கு ஃபோன் பண்ணீங்களே சார், அவர் பேரை சொல்லியிருந்தாலே விட்டுருப்பேனே, இதுக்கு போய் நீங்கள் ஐஜிக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா சார் ஒரு ஹெல்மெட் விஷயத்துக்கு 100 ரூபாய்க்கு. அந்த போலீஸ்கார் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆண்டவருடைய பேரை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம்னா அந்த பேரை சொன்னாலே அந்த பேருக்கு மரியாதை வர்ற மாதிரி ஏதாவது கேட்கணும். 2வது அவர் சொன்னாரு, பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது பிதா மகிமைப்படக்கூடிய விஷயங்களை கேட்கணும். நம்ம என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். 3வதா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன போதிக்கிறார்? 20வது வசனம், நான் என் பிதாவினும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில நீங்கள் அறிவீர்கள். இயேசு பிதாவில் இருக்கிறார், நாம் இயேசுவில் இருக்கிறோம், இயேசு நமக்குள்ள இருக்கிறார். பாருங்க எப்படி ஒரு தேவ பிரசன்னம் அல்லது ஒரு பின்னி பிணைந்த ஒரு உறவு. ஆண்டவர் எனக்குள்ள இருக்காரு, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கேன், பிதா ஆண்டவருக்குள்ள இருக்காரு. பாருங்க, ஒருவரோடு ஒருவர், கிறிஸ்துவும் பிதாவும் நாமும் ஒருவருக்குள் ஒருவர் இருந்து பின்னி பிணைந்து இருக்கிற அந்த உறவு, அந்த உறவை அவர் நமக்கு போதிக்கிறார். இப்பெல்லாம் அதை யாரும் போதிக்கிறது இல்லை. அந்த காலத்துல கூட்டு குடும்பம், சொந்தங்களை விடமாட்டாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, வருவாங்க, கடிதம் எழுதுவாங்க. தூரத்து சொந்தங்களை கூட அதை பராமரிப்பாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இதான் சித்தப்பா, இதான் பெரியப்பா. பிள்ளைகளை கூட்டிட்டு போவாங்க, கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, எல்லா நிகழ்வுகளுக்கும் கூட்டு போய் இது பெரியப்பா, இது சித்தப்பா, இது மாமா, இது அத்தைன்னு சொல்லி கொடுப்பாங்க. நீ தோத்திரம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது வழக்கம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அது கிட்டத்தட்ட அது இல்லாமல் போய்விட்டது. அந்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். பிதாவோடு நமக்கு இருக்கிற உறவு, கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற உறவு, அதை குறித்து அவர் நமக்கு போதிக்கிறார். எல்லாவற்றையும் போதிக்கிறார். ஆவியானவர் எல்லாவற்றையும் போதிக்கிறார். அப்ப எந்த மருந்து சாப்பிடணும்னு போதிப்பாரா? ஒருவேளை போதிக்காம போகலாம். ஆனா எந்த டாக்டர்கிட்ட போகணும்னு போதிப்பாரு. எந்த டாக்டர்கிட்ட போகக்கூடாது, எந்த மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்னு ஒருவேளை போதிக்கலாம். எந்த மருத்துவமனைக்கு போகணும், எந்த டாக்டர்கிட்ட போகணும்னு அவர் போதிக்க முடியும்.
அதனால அவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறவர். அவர் நமக்கு போதிப்பார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த அக்டோபர் மாதத்துக்காக 2024 அக்டோபருக்காக நன்றி செலுத்துகிறோம். செப்டம்பர் முழுவதும் காத்து நடத்தினதுக்காக நன்றி. கிருபை உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும். ஆவியானவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பீராக. எங்களுடைய வாழ்வின் இலக்கு என்ன? நாங்கள் வாழ்வில் எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்பதை எங்களுக்கு போதியும். எந்த வழியாக போய் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று எங்களுக்கு போதியும். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு போதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? பிதாவுக்கும் உமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது? எங்களுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது? அந்த உறவை எங்களுக்கு போதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். உடைய பிள்ளைகளை வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.